Hello friends, welcome to Guru Raya Trading Analysis. 23rd December market எப்படி முடிஞ்சிருக்கு, 24th December marketல ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரைடே அன்னைக்கு 20th December ஒரு மிகப்பெரிய செல்லிங் கேண்டல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதோட ஒரு இன்சைடர் கேண்டல் மாதிரி தான் இருக்கு. மார்னிங் வந்து நல்ல கேப் அப்ல ஓப்பன் ஆனாலும் நல்ல ஒரு வாலட்டிலிட்டி இருந்தது. பட் ஆனால் அதை தக்க வச்சுக்க முடியாம ஒரு இன்சைடர் கேண்டல் மாதிரி தான் வந்திருக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் 160 170 பாயிண்ட் ஏறி முடிஞ்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்ப ஹெல்த்தியான இதெல்லாம் தெரியல. ரெண்டாவது, இது அதோட மந்த்லி ட்ரெண்டோட சப்போர்ட் வரைக்கும் இன்னும் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. சொல்லி கவனமாவே இருங்க. மந்த்லி கேண்டில் பாருங்க. மந்த்லி கேண்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது ஒரு ரேசிங் சேனல்ல போயிட்டு இருக்கிறது. இன்னும் வந்து சப்போர்ட் எடுக்கல ப்ராப்பரா. ஸோ இன்னும் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வந்து இன்னும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பேங்க் பாருங்க, மந்த்லி கேண்டல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. பட் ஆனா என்னன்னா உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டட்லயே தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒவ்வொரு மந்த் ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 மந்த்ஸா பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கு. இங்க இருந்து உங்களுக்கு பெருசா எந்த ஒரு ட்ரெண்டும் கிரியேட் ஆகல. அதனாலதான் வந்து உங்களுக்கு நிஃப்டி பேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய ரிட்டர்ன்ஸ் எதுவும் கொடுக்காம இருக்கு. இவர் டெய்லி ட்ரெண்ட்ல பாருங்க, டெய்லி ட்ரெண்ட்ல இன்னைக்கு ஒரு கிரீன் கேண்டல் தான், இதுவும் இன்சைடு ட்ரெண்ட் மாதிரிதான். பட் ஆனா இது இந்த சப்போர்ட் எடுத்தாலும் மேல பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதால இது சைட்வைஸா போறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். இதுக்கு வந்து HDFC பேங்க் சப்போர்ட் பண்ணணும். HDFC பேங்க் பாருங்க, இன்னைக்கு கிரீன் கேண்டல் வந்திருந்தாலும் இது வந்து ஒரு 1.67% ஏறி முடிஞ்சாலும் இப்போ வந்து 1820க்கு மேல ஓப்பன் க்ளோஸ் வருதோ அதுக்கப்புறமா தான் வந்து இதை வந்து நம்ம ட்ரெண்ட் ரிவர்ஸ்ல கன்சிடர் பண்ண முடியும். இல்லைன்னா இது ஒரு சாதாரண ரீட்ரேஸ்மெண்டா இப்படி வந்துட்டு கூட இது ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நிஃப்டி பேங்க், HDFC பேங்க்ல எல்லாம் கவனமாவே இருங்க. நிஃப்டி மிட் கேப் பாருங்க, மந்த்லி ட்ரெண்ட்ல சப்போர்ட் எடுத்து ஒரு தோஜி கேண்டல் மாதிரி வந்திருக்கு. இது நாளைக்கு இங்கிருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஆனாலும் லிமிடெட் அப்சைடு தான் இருக்கும். ஸோ கவனமா இதுலயும் நிஃப்டி மிட் கேப் ஸ்டாக்ஸ்லயும் கவனமா இருங்க. நிஃப்டி ஸ்மால் கேப் பாருங்க, மந்த்லி ட்ரெண்டோட வச்சு ஃபாலோ ஆச்சு. இன்னைக்கும் அதோட இது கண்டினியூஷன் தான் இருக்கு. நேத்தோட க்ளோஸோட இன்னைக்கு க்ளோஸ் கீழே தான் வச்சிருக்காங்க. இது இன்னும் வந்து சப்போர்ட்ல இருந்து இன்னைக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. பட் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகுமா ட்ரெண்ட் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான மூவ் எதுவுமே இல்லை. அதனால அப்படியே இருந்தாலும் மேல வந்து மந்த்லி ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதால இது ஒரு மேபி ஃபாலோ ஆகலாம் அல்லது சைட்வைஸா போறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸோ நிஃப்டி ஸ்மால் கேப்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸும் வச்சிருக்கிறவங்களும் கேர்ஃபுல்லாவே இருங்க. மற்ற எல்லா செக்டர்ஸுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை. நிஃப்டி பாருங்க 0.7% நிஃப்டி மிட் கேப் ஒரு 0.47%, நிஃப்டி ஸ்மால் கேப் வந்து நெகட்டிவ்ல இருக்கு 0.14% இருக்கு. தென் பேங்க் வந்து 1.1%. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா FMCG ஒரு 1% கிட்ட வந்து மூவ் ஆயிருக்கு. FMCGல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ITC இன்னைக்கு ஒரு மூவ் கொடுத்தது. ITC பாருங்க இன்னைக்கு ஒரு 2.2% கிட்ட வந்து ஏறி முடிஞ்சிருக்கு. வருண் பீவரேஜ் ஒரு 2.5% கிட்ட வந்து ஏறி முடிஞ்சிருக்கு. டாபர், மேரிகோ, டாடா கன்சூமர் இதெல்லாம் வந்து ஏறி முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நாளைக்கு எப்படி இருக்கு செக்டார்ன்றதை பார்த்துட்டு, நிஃப்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. அடுத்து நிஃப்டி ஐடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இது இல்லாம இந்த 0.13% தான் ஏறி முடியுது. பெரிய மூவ் எதுவுமே இல்லை. நிஃப்டி மீடியா வந்து ஒரு -0.4 கிட்ட வந்து நெகட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. PSU பேங்க்ஸ் ஒரு 1% கிட்ட போயிருக்கு. மெட்டல் ஒரு 0.9% கிட்ட போயிருக்கு. பிரைவேட் பேங்க்ஸ் ஒரு 0.88% கிட்ட போயிருக்கு. ரியாலிட்டி பாருங்க இதுதான் அதிகம், 1.46% கிட்ட வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. எனர்ஜி எல்லாம் வந்து 0.6% கிட்ட தான் வந்து உங்களுக்கு நிஃப்டி எனர்ஜி எல்லாம் வந்து மூவ் ஆயிருக்கு 6% கிட்ட. ஸோ எல்லா செக்டாருமே பாத்தீங்கன்னா ப்ரெஷர்ல தான் இருக்கு. கவனமா ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா FISஓட பார்ட்டிசிபேஷன் பெருசா இருக்காது இந்த பீரியட்ல. கவனமா ட்ரேட் பண்ணுங்க மார்க்கெட்ல. ஏன்னா நம்ம என்னதான் இது பண்ணி வச்சாலும் நாளைக்கு ஒரு நாள் மார்க்கெட் இருக்கும். அப்புறம் பாருங்க கிறிஸ்மஸ்க்கு வந்து 25th ஹாலிடே. அடுத்து பாத்தீங்கன்னா 26th வந்து வீக்லி க்ளோசிங், மந்த் எண்ட் க்ளோசிங் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் ஃப்ரைடே ஒரு நாள் தான்.
ஸோ ஒரு நியூ இயர் வரும். இதனால நீங்க கவனமாவே இருங்க. நீங்க இந்த வாரம்லாம் வந்து பெரிய மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. அப்படியே வந்து ஏறினாலும் எஃப்ஐஸ் வந்து அதை தப்பிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அதனால உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படி ஏதாவது பண்றதுக்கும் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா பண்ணுங்க, லிமிட்டடா பண்ணுங்க. இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் இருக்கு. நீங்க வந்து உங்க மொபைல் நம்பரை கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை வந்து குரூப்ல நான் ஆட் பண்ணிடுவேன். அது எவ்ரிடே மார்னிங் மார்க்கெட்டோட நியூஸ் எப்படி இருக்கு, குளோபல் நியூஸஸ்னா என்ன, மார்க்கெட்லாம் எப்படி இருக்கு, கேப் அப்பா கேப் டவுன் ஓப்பனிங்கா எப்படி இருக்கும், என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நியூஸ் பேஸ்டா நம்ம வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணணும், இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் அதில் தெரிவிப்பேன். டெலிகிராம்ல ஜிஆர்டி அனாலிசிஸ் ஒரு சேனல் இருக்கு. அதையும் நீங்க ஃப்ரீ தான், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் தெரிவிப்பேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.